வாசனாவுக்கே டஃப் குடுக்குற மாரி, மாவையும் வீட்ல செஞ்சு இந்த சாக்லேட் கேக் எப்படி ஈஸியா செய்றேன்னு சொல்லி தரவா? வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டா மார்கரின் அப்படி இல்லாட்டி பட்டர ரூம் டெம்பரேச்சர்ல இந்த மாரி எடுத்துக்கோங்க. அதிலே சீனியையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அளவுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லயும் தாரேன். முட்டை எப்பவுமே கேக் சேர்க்கல ஒண்டு ஒண்டா தான் பீட் பண்ணணும். அப்ப கேக்ல வந்துட்டு ஒரு நாளும் அந்த பிலால் வாசம் வராது. நாங்க இன்றைக்கு எங்கட அல்டிமேட் ஆட்டா மாவுல தான் இந்த கேக் செய்றோம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமா மைதா சேர்த்துக்கேளு. அதோட கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து இப்படி கலந்துக்கோங்க. ஆட்டா மாவு எப்படி செய்றேன்டா, 1 கிலோ ஆட்டா விதைக்கு 100 கிராம் கடலை போட்டு நல்லா காய வச்சு, கழுவி காய வச்சு அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வீட்லயே ஆட்டா மாவு செஞ்சுக்கலும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப கொஞ்சமா பால் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கிரீஸ் பண்ணின பேனில் ஊற்றி ஒரு 180 பாகை செல்சியஸில் 40 நிமிஷம் பேக் பண்ணணும். உங்களோட அவன் பொறுத்து சூட்டளவு நேரளவு மாறுபடியும். சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் அதுக்கப்புறம் பட்டர் பால் சேர்த்து மெல்ட் பண்ணி மேலால் ஊற்றி நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். என்னடா இது வேற லெவல் அப்படின்ட்டு சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.